ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கேர்ள் பாப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து திருச்சி பேர்ட்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே போனோன்னே அங்கே வாசல்லே பார்த்தீங்கன்னா கீரை தண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு தண்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு போய்ட்டு அங்கே ஈமு கோழி இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து வேகமாக அப்படியே வாங்கி சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் பயமாச்சு. ஸோ கையில் போட்டுருமோ அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் நல்லா ஃபன்னாகவே இருந்துச்சு. இங்கே திருச்சியில் பேர்ட்ஸ் பார்க் ஓப்பன் பண்ணியே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் நாங்கள் இவ்வளோ நாளாக வந்து வராமையே இருந்தோம். இப்போ பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டதுனால ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப அங்கே போகும்போதே வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹாட்டாகவும் இருந்துச்சு. ஒரு ஊரோட அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக கூண்டில் வந்து அந்த பேர் எழுதிலாம் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து அக்வாரியம் இருந்துச்சு. அக்வாரியமில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. அக்வாரியமில் உள்ளே போனோன்னே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபிஷ்ஷாக பார்க்கலான்னு சொல்லிட்டு போனப்போ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப இது மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. நிற்காதீங்க போங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி அடுத்தடுத்து நாங்கள் ஃபிஷ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபிஷ்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போது பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அதுலேயுமே நிறைய ஃபிஷ்லாம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து போகிறப்ப பார்த்திங்கன்னா ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் ஒரு ரூம் மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போனோடனே ஃபுல்லாக கவர்ட் ஆயிருந்துச்சு. நெட்டோடு தான் ஃபுல்லாக கவர் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த இடமே கொஞ்சம் கூலாக நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மேலேருந்து தண்ணியில் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தா நமக்கு கையிலே அந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அங்கே நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி கையிலலாம் வச்சு காமிச்சிட்டு இருந்தோம். வரும்னு பார்த்தா அதுக்கு வந்து இன்றைக்கி கூட்டம் நிறைய இருந்தனால நிறைய பேர் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க போல். வயிறுலாம் ஃபுல்லாகிடுச்சு போல். நம்ம எல்லாருமே கை நீட்டுறோம் ரொம்ப வரவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த பெரிய பறவைங்கள்லாம் கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. ஸோ கையிலே உட்காந்துட்டு அப்புறம் ஒருத்தர் கை மாற்றி ஒருத்தர் கை அதுன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இங்கே உள்ளே வந்து நாங்கள் எப்படி ஒரு 1.5 hours மேலேயே இருக்கும். டைம் எப்படி போச்சுன்னே தெரியல, நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு, அப்புறம் வந்து சினிமா தியேட்டர், அந்த 5D சினிமா அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம இதுவரை பார்த்த வரைக்கும் போதும், வெளியில் போய் தான் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.